பாசிவா இன்கம் சம்பாதிக்கணுமா? ஈஸி வழியா நான் சொல்றேன். இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க வெறும் சாங் கேட்கறதால 5 to 10 rupees யோசிச்சு பாருங்க. ஒரு சாங்குக்கு 5 to 10 rupeesனா அப்ப இத்தனை அவருக்கு நம்ம எவ்வளோ சாங் கேட்க முடியும், எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு இந்த கேமை மட்டும் விளையாண்டிங்கன்னா காசு கொட்டுன்னு கொட்டும். உங்களால ஈஸியா பாசிவ் இன்கமா அதை வச்சுக்க முடியும். எப்படின்னா இதுக்கு மொத்தமா ஒரு 2 விஷயம் தேவை. அது என்னன்றதை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் இப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம்னா அப்ப கஷ்டப்படுறவங்களாம் என்னடா பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. நக்கு செத்த பையல. ஈஸியா கிடைக்கும்னா எல்லாருமே ஈஸி வழியை சூஸ் பண்ணலாமே. ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க? இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இதெல்லாம் ஃபேக். என்ன சரி சொல்ற? அப்போ நம்மளால பாசிவா இன்கம் ஜென்ரேட்டே பண்ண முடியாதா? அதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பாசிவா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போறது இவங்க தான் ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை பார்ட் டைமா ஜாப் பண்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப்பை பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஆல், வெல்கம் டு S4A ஃபேமிலி. இப்போ இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளால் அப்படியே கட்டுக்கட்டாக காசு சம்பாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக முடியும். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. முடியும். அது எப்படின்னா இதுக்கு மொத்தமாக ஒரு 2 விஷயம் தேவை. அது என்னன்றதை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிவ் இன்கம்ல நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வீடியோ எடிட்டிங். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டராக மாறி இருக்காங்க. அவங்க யாராவது இப்போ ஹையர் பண்ணணும்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் நினைக்கிறதே வீடியோ எடிட்டிங் தான். ஏன்னா ஒரு நார்மல் பீப்புள் அவங்க சேனலில் பார்க்கும்போது அவங்க ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி வைக்கிறதே இந்த வீடியோ எடிட்டிங் தான். இப்போ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அவங்க கண்டென்ட் கொஞ்சம் போர் அடிக்காமல் வைக்கிறதே இந்த வீடியோ எடிட்டிங் தான். ஸோ நீங்கள் யாராவது வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சவங்களா இருந்தால், இப்போ யாராவது இன்கம் ஹையர் பண்ணுறவங்களா தேடிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோஸை எடிட் பண்ணதை காமிச்சு நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக பாசிவாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது போஸ்டர் அண்ட் லோகோ எடிட். இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ புதுசாக யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை யாராவது இப்போ யூடியூப் சேனலே இந்த தம்ப்லைன் இல்லை அவங்க சேனலுக்கு வைக்க போகிற அந்த லோகோ டிசைன், இது எல்லாத்துக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்க என்ன தேவைன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் டிசைனை டிசைன் பண்ணி அவங்க லோகோக்கும் அவங்க பேனருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே பாசிவாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த 3வது விஷயம் மோஸ்ட்டாக ஹெல்ப் ஆகுறது இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இவங்களுக்காக தான். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஒர்க். இப்போது காலேஜில் மோஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் ஒர்க், இல்லை அந்த ரெக்கார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி இப்போ இவ்வளோ பேஜுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், இல்லை இந்த ஒரு ரெக்கார்டு ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணுறேன், இல்லை ஒரு சாப்டருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி இப்போது சிம்பிளாக அதில் இப்போ ஃபுல் ரெக்கார்ட் நான் எழுதி தரேன், 1000 1500 சார்ஜ் பண்ணலாம், இல்லை இத்தனை சாப்டருக்கு ஒரு சாப்டருக்கு 50 rupees, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் அதை டிசைன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. இப்போ யாருமே காலேஜில் யார் எழுதுனா நீ தான் எழுதுனியான்றதை கண்டிப்பாக செக் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுலேருந்தும் நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபைனலாக நான் சொல்ல போகிற இந்த 4th ஸ்டெப் டீச்சிங். அதாவது டீச்சிங்ன்றது இப்போ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கீபோர்ட் ப்ளே பண்ண தெரியும், இல்லை கிட்டார் ப்ளே பண்ண தெரியும், இல்லை ட்ரம்ஸ் ப்ளே பண்ண தெரியும், இல்லை வீடியோ எடிட் பண்ணுறது சொல்லித்தர தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதாலையும் சிம்பிளாக அதான் நீங்கள் போயிட்டு ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்தை டீச் பண்ணுறதாலையும் உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஹியர் வி கம் டு த எண்ட். நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்சிஸ்டன்ட், இன்னொன்று பேஷன். இப்போ நீங்கள் பண்ணுற வேலையை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை நம்பி ஃபுல் ஹார்ட்டடாக நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களுக்கு ஹை கூப்பிட்டு போகும். பேஷன்ஸ் இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமே, நம்ம எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை கண்டிப்பாக அதில் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இதுதான் அந்த 2 விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த பண்ணுற வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவாகவும் இருக்கும். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.